ஹலோ நண்பர்களே, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலை காய்ச்சிட்டு பேலன்ஸ் பால்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். அந்த மாதிரி பாலை வச்சதே மறக்கும் போது இந்த மாதிரி நான் பன்னீர் செஞ்சு வச்சுப்பேன் வீட்டில். ஸோ பன்னீர் வந்து கொஞ்சமாக தான் செஞ்சேன், ஏன்னா கொஞ்சமாக தான் இந்த லெஃப்ட் ஓவர் மில்க் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு கொஞ்சமாக இன்னைக்கு வந்து பன்னீர் பண்ணியாச்சு. இன்னைக்கிலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியாக எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில இருந்தே பிரேக்ஃபாஸ்ட்ல இருந்தே எல்லாமே வந்து ஹெல்த்தியாக தான். டீ காஃபிலாம் வந்து இப்போ ரொம்பவே அவாய்ட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த டீ காஃபியை இனிலேருந்து விட்டுறலான்னு. அதே மாதிரி ஓரளவுக்கு விட்டாச்சு. பட் இந்த 1 வீக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா டீ காஃபிலாம் ரொம்ப எடுக்கிறது இல்லை. கேரட் அல்வா செய்யறதுக்காக தான் கேரட் கட் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஸ்டீம் பண்ணி கேரட் பியூரி எடுத்து பண்ணுற அல்வா டைப்பு. நெக்ஸ்ட் vlogல வந்து நான் கேரட் அல்வாவோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் வச்சு தோசை செய்யலான்னு சொல்லிட்டு அதுக்காக ஊற வச்சுருக்கேன். ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸு, ஃபிக்கு, ரைசன்ஸ் இதெல்லாமே தான் எடுத்திருந்தேன். பர்ஃபி அண்ட் பொமோகிரானட். காலையிலே வந்து லெமன் ஹனி வாட்டர் தான் இப்போ எல்லாமே குடிக்கிறது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக பீட்ரூட் ரைஸு. ஸோ நைட்டே சோக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ காலையில் ஏர்லியாகவே மாவு எல்லாமே அரைச்சி வச்சுட்டேன், நைட்டு நல்லா புளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து மாவு ஆல்சோ ரெடி பண்ணியாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து பச்சை பயிறு தோசை தான். ஸோ தோசையோட வீடியோ அண்ட் கேரட் அல்வா வீடியோ வந்து நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.